ராமநாதபுரத்தில் இருக்கும் அந்த முதியவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தன் மகனுக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். நான் தான்ப்பா அப்பா பேசுகிறேன். சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? வேலைப்பாடு அதிகம்ப்பா, முன்ன மாதிரி அடிக்கடி ஃபோன் செய்ய முடியல. வார்த்தை தடுமாறி சோகம் இலையோட முதியவர் தழுதழுத்த குரலில், நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. இதை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை, அதே நேரம் சொல்லாமல் இருக்க முடியல. என்னப்பா ஆச்சு? என்னமோ மாதிரி பேசுறீங்க, சீக்கிரம் சொல்லுங்கப்பா, அவசரப்படுத்தினான் மகன். முதியவர் தொடர்ந்தார். எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நாளை மறுநாள் விவாகரத்து. இந்த வயதில் விவாகரத்து என்று நினைக்கும் போதே வேதனையாகவும் அசிங்கமாகவும் உள்ளது. ஆனா வேற வழி இல்லப்பா. அப்பா, மகனிடமிருந்து அதிர்வலைகள். இல்லப்பா, 28 வருட திருமண வாழ்க்கை, வேதனைகள் அதிகம், சலிச்சு போச்சு. போதும்பா, இதுக்கு மேல வாழ ஒன்றும் இல்லை, வாழவும் பிடிக்கிறடா. சரிப்பா, இதை பற்றி மேற்கொண்டு பேச எனக்கு மனசு ஒப்பலை. அதனால் குவைத்தில் இருக்க உன் தங்கச்சிக்கு நீயே ஃபோன் பண்ணி சொல்லிடு, வச்சிடுறேன் என்றார். அப்பா அப்பா, அம்மா கிட்ட கொடுங்க, அம்மா கிட்ட கொடுங்க என்று மகன் அலறியதை பொருட்படுத்தாமல் தொலைபேசி தொடர்பை துண்டித்தார். உடனடியாக குவைத்துக்கு ஃபோன் பறந்தது. தன் தங்கையை தொடர்பு கொண்டான். அண்ணா, எப்படி இருக்க? குட் நியூஸ், எனக்கு 28% இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு. அவன் காதில் தங்கை சொன்னது துளி கூட ஏறவில்லை. அப்பா பேசினாருமா என்று ஆரம்பித்து பதற்றத்துடன் அனைத்தும் சொல்லி முடித்தான். அட கடவுளே, என்னாச்சு அவங்களுக்கு? எதுக்கு இந்த முடிவு? நம்ம இங்கே இருக்கிறது மறந்து போச்சா? ஆவேசப்பட்டால் தங்கைகாரி. சரி சரி, நீ இரு, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. அப்பா கிட்ட பேசிட்டு இன்னும் 5 நிமிஷத்தில் உனக்கு பண்ணுறேன். உடனே ராமநாதபுரத்துக்கு ஃபோன் பறந்தது. அப்பா, என்ன இது? ஏன் இப்படி ஒரு முடிவு? நல்லா தானே இருந்தீங்க, என்ன திடீர்னு? இதோ பாருங்க, நான் உங்கள் செல்ல பொண்ணு தானே, நான் சொல்கிறத கேளுங்க. நான் இப்போவே அண்ணா கூட பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா. உடனே கிளம்பி நானும் அண்ணாவும் நாளைக்கு காலையில் ராம்நாட்டில் இருப்போம். ப்ளீஸ்ப்பா, அது வரைக்கும் பொறுமையாக இருங்கப்பா ப்ளீஸ். படபடவன பொரிந்து தள்ளினான். தொலைபேசி துண்டிக்கப்படுகிறது. ஃபோனை வைத்துவிட்டு முதியவர் தன் மனைவியிடம் திரும்பினார். கவலைப்படாதம்மா, எல்லாம் நினைத்தபடியே நடக்கும். நம்ம பசங்க 2 பேரும் தீபாவளியை நம்ம கூட கொண்டாட கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷமாச்சு பிள்ளைங்களை பார்த்து. சோகம் அப்பிய வெற்று சிரிப்புடன் இருவரும் காத்திருக்க தொடங்கினர் தங்கள் பிள்ளைகளின் வரவுக்காக.